ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஒரு ரோட்டில் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடந்து போயிட்டுருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 500 நோட்டு வந்து ஒருத்தருக்கு கிடைக்குது. ஆனால் அந்த ரூ. 500 நோட்டை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நண்பர் சொல்கிறாரு. ஆனால் அந்த நண்பர் வந்து இல்லை எனக்கு தான் கிடச்சிச்சு, ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நபர் வந்து நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஓடிடுறாரு. அப்புறம் 2வது நம்பர் வந்து ரொம்ப சோகத்தில் அப்படியே தலையை தொங்க போட்டு என்னடா நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தலையை தொங்க போட்டு நடந்து போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ரூ. 500 கட்டு வந்து அப்படியே இருக்குது. ஐ மீன் 50,000 ரூபா. ஸோ உடனே அந்த நபர் பார்த்துட்டு, ஐயோ நம்ம ரூ. 500 கொடுக்க மாட்டேன்னு சொன்னோமே, இப்போ அவனுக்கு 50,000 கிடச்சிருக்குது, ஸோ அவன் எப்படி நம்மளுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோகத்தில் அப்படியே உக்காந்துக்கிறாரு. இப்போ இன்னொரு நபர் வந்து கீழே எதையோ தொலைச்சிட்டு தேடிட்டே வராரு. அப்போது அந்த நபர் போயிட்டு அந்த 3வது நபர்கிட்ட கேட்குறாரு, என்னங்க தேடிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த 3வது நபர் சொல்கிறாரு, நான் என்னோடய பணத்தை வந்து தொலைச்சிட்டேங்க, அதை தான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நபர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த நபருக்கு ஒரு யோசனை வருது, நம்ம இழந்தால் 500 தான் இழப்போம், அவன் இழந்தால் 50,000 இருப்போம், ஸோ நம்ம வந்து அவங்க 3வது நபர்கிட்ட வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்தாங்க உங்களோட பணம் 500 வந்து கிடச்சிருச்சு, மீதி 50,000 வந்து அவர்கிட்ட இருக்குது, அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த 3வது நபர் ரொம்ப நல்லவர் போல், இல்லைங்க நான் தொலைச்சது 500 மட்டும்தான், 50,000 நான் தொலைக்கல, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 வாங்கிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போது நபருக்கு வந்து அந்த 500 போச்சு. 2வது நபருக்கு உடனே சந்தோஷம் தாங்க முடியல. என்னடா பழி வாங்க பார்த்தா உனக்கும் போச்சு, அந்த 500 போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஸோ கைஸ், இந்த கதையில் நீங்கள் வந்து யாரை வந்து அப்பாவியாக நினைக்கிறீங்க? நபர் 1, நபர் 2? நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்து அப்பாவி கிடையாது. 3வதாக ஒருத்தர் வந்து 50,000 பணத்தை தொலைச்சார் பார்த்தீங்களா, அவர் தான் அப்பாவி. ஸோ இந்த கதை மூலிமா நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, ஒருத்தரை நீங்கள் வந்து கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கெட்டுருவீங்க. 2வது கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்கு அப்படின்றது வந்து எப்பயுமே வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ லக்கை நம்பி பொழப்பு நடத்தக்கூடாது. 3வதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு பெரிய தொகையோ இல்லை வேறு ஏதாவது பொருளோ கிடச்சிச்சின்னா, தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் லக்குன்னு நினைக்கிறது மற்றவங்களுக்கு பெரிய அன்லக்காக கூட இருக்கலாம். இழந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.